உங்கள் வாழ்க்கையில் நோயும் கடன் பாரங்களும் பண கஷ்டங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிங்க. ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க நீங்கள் ஒரு கானனிய பெண் வந்து ஆண்டவருக்கு முன்பாக தன்னுடைய மகள் சுகமாக வேண்டும் என்று கேட்டு ஆண்டவர் அதற்கு சரியான ஆன்சர் கொடுக்காம அவர் நடந்து போனார். சீஷர்கள் சொல்லியும் அவர் அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. பின்பு ஆண்டவராகிய தேவனை மீண்டும் அவர் அழைத்த போது அவர் சொன்னார், பிள்ளைகளுக்கு கொடுக்க வந்த அப்பத்தை நான் நாய்க்குட்டி கொடுப்பது இல்லை என்று சொன்னார். அப்போ அதனாலே இந்த பெண்மணி உடனே, ஆம் ஆண்டவரே, ஆனாலும் மேசையிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் சாப்பிட்ட துணிக்க இருக்க அது கீழே விழும் இல்லை, அது நாய்கள் குட்டிகள் சாப்பிட இல்லை, அதை எனக்கு தாரும் என்று கேட்டார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத நடந்த நாட்களில் சில வேளை ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கின்ற கோபம், உங்கள் மேல் வைத்திருக்கின்ற கோபத்தினால உங்கள் வீட்டில் உபத்திரமோ நோயோ துன்பமோ பிசாசோ போராட்டமோ ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் தேவன் உங்கள் வீட்டை விரும்பவில்லை, தள்ளப்பட்ட வீடாக இருக்குது. அப்போ அந்த வீடு இப்படி ஜெபம் பண்ணால், ஆண்டவரே அந்த துணிக்கே என் பிள்ளைக்கு தாரும், எல்லாரும் நல்லா வாழ்கிறாங்க, அவங்களைப் போல ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், எல்லாரும் நன்றா இருக்காங்க, அவர்களைப் போல ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், அவர்கள் மீதி போன்ற துணிக்கே போல ஒரு சின்ன வாழ்க்கை எனக்கு என் குடும்பத்துக்கும் தாரும் என்று சொல்லி கேட்டால் கர்த்தர் உங்களுடைய தரித்திரங்களை மாற்றுவார். கர்த்தர் தரித்திரங்களை மாற்றுவார். இந்த வசனத்தின்படி மத்தேயு 15:27 படித்து பார்க்கும்போது தெரியும், துணிக்கை அந்த குறைபட்டதை கர்த்தர் சொல்கிறார். நீங்களும் ஆண்டவராகிய இயேசுவும் 5000 பேருக்கு சாப்பிட்ட மீதியான துணிக்கை எடுத்து வைக்க சொன்னார். இப்படி ஒரு அற்புதத்தை கண்டு அநேகர்களை தூரே கிடக்கின்ற புறஜாதி துணிக்கைகளை இயேசுவிடத்தில் கொண்டு வாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.